எல்லாம் நல்ல திட்டமா கரெக்டா மகளிருக்கு தேவையானதை கரெக்டா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பஸ்ஸுக்கு வந்து இலவசமா ஒரு பேருந்து தான் கொடுத்தாங்க இப்ப இருக்க ஆட்சி. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா அனைத்து பேருந்துல லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தங்கம் வந்து 8 கிராம் தங்கம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தாய் மாமன் சீரா ஒரு மோதிரம் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் என்ன சொல்லணும்? ஆமா, மகளிர் தின அவங்க வந்து 1000 ரூபாய் போட்டாங்க, அவர் 2500 போடுறேன்னு சொல்றாரு. அதனால அதுல கரெக்டான எல்லாமே நல்லா இது கொடுத்துருக்காரு. மகளிருக்கு தேவையான அனைத்து இதுவும் சூப்பரா பண்ணியிருக்காரு. அது என்ன சொல்றதுன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணன்றதா அவர் கரெக்டா செய்வார். இது சொல்றது தான் அவர் செய்வார், செய்யறதா தான் அவர் சொல்லுவார். ஆமா, அது அவர் பர்சனல் தானே. ஏங்க இருமா, அவர் வந்து எப்பவுமே ஒரு பர்சனல வந்து இப்ப என் பர்சனல கூட வந்து அரசியல் தலையிடக்கூடாது. அவர் ஒரு சினிமா ஸ்டாரு, எத்தனை வருஷம் ஸ்டார். அவரை பத்தி வந்து ஒரு விமர்சனம் வருதுன்னா அது அவர் பர்சனல். அவங்க ஒய்ஃப் சொன்னாலும் சரி, தர்ஷா யாரை பத்தி பேசினாலும் சரி, அவர் பர்சனலா அவர் பாத்துக்கிறாரு. நாங்க பண்ண வேண்டியது அவருக்கு ஓட்டு போட வேண்டியது மட்டும்தான். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவர் தலைமையில உட்கார வைக்கிறது, தலைமைச் செயலகத்துக்கு அவர் வரணும், கோட்டைக்கு இடம் பிடிக்கணும். அது ஒரே கொள்கை தான் ஒரு மகளிருக்கு, எங்களுக்கு அனைவருக்கும். அவருக்கு மட்டும்தான் ஓட்டு, வேற யாருக்கும் கிடையாது. அதனால வந்து எந்த ஒரு விதமான இதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் நாங்கள் இந்த மகளிர் மீட்டிங்லேயே அவர் தெரிஞ்சுக்கணும், நாட்டை பற்றியும் மற்றதை பற்றியும் அவர் மேலே நாங்கள் வச்சிருக்கிற பற்றை பற்றியும். இனி எதுலையுமே குறையாவாது. நாட்டோட இஷ்யூவையே அவர் சால்வ் பண்ண வந்திருக்காரு. அவருடைய ஃபேமிலி இஷ்யூவை அவர் சால்வ் பண்ண முடியாது, அசால்ட் பண்ணுவாரு. நிறைய பேர் சொல்றாங்க, இருமா, நிறைய பேர் சொல்றாங்க அவருடைய ஃபேமிலி மேட்டர் அவருக்கு சரி பண்ண தெரியல, நாட்டை வந்து அவர் என்ன கழட்ட போறாரு. இப்ப இருக்கிற அத்தனை அமைச்சரும் கரெக்டா இருக்கிறாங்களா, இல்ல அவருக்கு சரி பண்ணாம இருக்காங்களா? அவங்க லைஃப்ல எத்தனை ஒய்ஃபுங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாத இருக்குதா? எல்லாருக்குமே தெரியும் எத்தனை ஒய்ஃப்னு தெரியும். எம்பி யாரா இருக்காங்களா அவங்களுக்கு எத்தனை ஆளுங்கன்னு தெரியும். பேர் சொல்ல நாங்க விரும்பல, புரியுதுங்களா? ஏன்னா எங்க தளபதி வந்து டீசெண்டா பேசணும்னு சொல்லிக்கிறாரு. அதனால அநாகரிகமா பேசாத, டீசெண்டா தெளிவா பேசுறோம், புரியுதுங்களா? எல்லா எம்எல்ஏக்கும் எல்லா அமைச்சருக்கும் எல்லா ஆளுங்களுக்கும் எத்தனைன்றது கணக்கு போடலாம், போட்டு வச்சுட்டாங்க, சரிங்களா? அது நாங்க சொல்ல விரும்பல. அவர் ஒரே ஒரு ஆளை வச்சு ஒரு 3-4 பேப்பர் நியூஸ் வச்சு கிழின்னு கிழிச்சுங்கிறானுங்க. அவன் கிழிச்ச சிங்கம் கெத்தா வந்தது பாத்தீங்களா? வந்தாரா? அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் கொடுத்தவனே அவர் பயந்துன்னு ஒதுங்கல. கெத்தா ஒரு திருமண நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கினாரு. அதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கணும் அவர் எதுக்கு இப்படி வந்தாருன்னு, புரியுதுங்களா? பேசணுன்றதுக்கோசம் சும்மா வாய் இருக்குதுன்னு வார்த்தை விட்டுன்னு வரக்கூடாது. அதுதான் எங்களுக்கு இது. நாங்க 76ல வட சென்னை மாவட்டம் 76ல இருந்து பேசுறோம். நாங்க இது வரைக்கும் வந்து இந்த மாரி எல்லாம் பேசுனது இல்லை, வெளியே வந்ததும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மகளிர் தினத்துக்கு எங்களை வரவழைச்சு இவ்வளோ ஒரு மரியாதை, இவ்வளோ ஒரு அட்டகாசம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப இதுவே. நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அவர் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் தான், புரியுதுங்களா? எல்லாமே பிடிச்சிருந்தது பெண்களுக்காக அனைத்துமே. ஏன்னா எனக்கு 3 பொண்ணு, என் பொண்களுக்கு பாதுகாப்பு, என் பிள்ளைகளுக்கு இப்போ தான் பொண்ணுக்கு திருமணம் செஞ்சுக்கிறேன். என் பேர பிள்ளைக்கு நான் அந்த மோந்திரத்தை வாங்கணும், ஃபஸ்ட் டைம் நான் வாங்கணும். அது அவர் கையால் வாங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் சீர் சொல்லிக்கிறார், தாய் மாமனா வந்து சீர் செய்வார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆட்டோவில் வந்து எல்லாருக்குமே பாதுகாப்புன்னு சொன்னார் பாருங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆட்டோக்காரங்க தான், எல்லாரையும் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா எங்கள் அண்ணனுங்களும் ஆட்டோ ஓட்டுறாங்க. அந்த சில பேரால் பெண்கள் இப்போ போகும்போது கூட்டின்னு போகிறது, அதில் பாதுகாப்பு வச்சார் பாருங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு, இருக்கிறதே பெஸ்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டு வந்து அது ரொம்ப முக்கியமானது. நிச்சயமா அவர் உட்காருவாரு. அது வந்து எதுவுமே தடை கிடையாது. ஏன்னா வந்து நம்ம சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். சொன்னா வீணா போயிடும், சொல்லாத செஞ்சோம்னா பெருமையாயிடும். அதனால நிச்சயமா அவர் வருவார். சாமியை திருப்பதியில கூட லைன்ல தான் நின்று பாக்குறோம். ஆனா இந்த சாமியை நாங்க நேரடியாக பார்த்துட்டோம். அதனால அவர் தான் வருவாரு. டிவிக்கே தான் வரும். அவர் எல்லாமே பேசுனதெல்லாம் எல்லாமே அது செய்யறதுக்கு தான் அவர் சொன்னதே. எனக்கு பிடிச்சதா பஸ் வசதி சொன்னாரு. இன்னும் ஒரு விஷயம், மாமாவை மோந்திர போடுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பெண்கள் படிச்சவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பஸ் வசதி சொன்னாரு. அதுக்கப்புறம் பெண்கள் கல்யாணத்துக்கு 8 கிராம் தரேன்னு சொன்னாரு. 8 கிராம் எல்லாமே செய்வார். அவர் சொல்லுவாரு, செய்வார். சொல்றவங்களா செய்ய மாட்டாங்க, ஆனா அவர் செய்வாரு. இன்னொரு விஷயம் வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு பண்ணார் பாருங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் அவர் சொன்ன ஒன்று கூட வீண் கிடையாது.
எல்லாமே நல்ல காரியங்கள் எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் நிச்சயமாக நடக்கும். இந்த இந்தியாவை ஆண்டவர் ஆனால் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தை ஒருவன் தான் ஆளுவான்னு. அந்த ஒருவன் என் தளபதி மட்டும்தான் நிச்சயமாக ஆளுவார். இல்லை, எல்லாமே அவர் சொன்னது எல்லாமே நல்லா தான் இருந்தது. புது புது கொள்கைகளாக இருந்தது. மற்றவங்க சொல்லாததெல்லாம் இவர் வந்து நான் இதை செய்வேன்னு சொல்லாமல் அது செய்யறதுக்கான எல்லாமே முடிவு எடுத்துட்டு இப்படி தான் நான் செய்ய போகிறேன், அதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து தான் எங்ககிட்ட சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருந்தவங்கலாம் வந்து இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிட்டாங்க. இவர் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இப்படி தான் செய்யணும், இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும், இப்படி இவங்களுக்கு பண்ணனா லேடிஸ்க்கு இதெல்லாம் ஓகேவா இருக்கும், அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு போய் சேர்ந்தா அது வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கொள்கைகளை வந்து எங்ககிட்ட சேர்த்திருக்காரு. எங்களுக்கு எல்லா கொள்கையுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, இவரு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. ஆனா யாருக்குமே பாதி பேருக்கு வரல. இவர் வந்து அப்படி சொல்லலையே, எல்லாருக்குமே பொதுவா சொல்லியிருக்காரு 2500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு. நிறைய கொள்கைகள் நல்லா தான் இருந்தது. எல்லாமே எல்லாருக்குமே எப்படி சொல்றதுன்னா மனநிறைவா இருந்தது அவர் சொன்ன எல்லா கொள்கைகளுமே. ஆமா, இப்போ ஒரு சிலிண்டரே ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்தது, இப்போ ரேட் 1000 ரூபாய் கிட்ட வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ 6 சிலிண்டர் ஃப்ரீனும் போது எத்தனையோ ஃபேமிலி வந்து நிறைய நாள் அந்த கேஸ் யூஸ் பண்ணலாமே. நிறைய பேர் குடும்ப வருமானம் வந்து அந்த கேஸை காசை சேவ் பண்ணா கூட எங்கேயோ போகுமே வருமானம். அது அவரோட பர்சனல், அதை நம்ம பேச தேவையில்ல. நம்ம வந்தது கட்சிக்கு நாட்டு பிரச்சனையை தான் நம்ம பேசணும். இப்போ நம்ம வீட்டு எல்லார் வீட்லயும் வந்து உங்க வீட்டுல என்ன பிரச்சனை அதெல்லாம் நம்ம யாருமே பக்கத்து வீட்டு பிரச்சனைனா நம்ம பார்க்க முடியாது. அது அவங்க பிரச்சனை, அது அவங்க பார்த்துப்பாங்க. இந்த நாட்டோட பிரச்சனை மக்களா ஒரு 4 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை தான் பார்க்கணும். அவங்கவுங்க வீட்டு உள்ள இருக்கிற பிரச்சனையை பார்க்க கூடாது, நாட்டுக்கான தேவையை தான் பார்க்கணும். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இத்தனை நாள் நம்ம போய் ஒன்றும் சிசிடிவி கேமரா வச்சு அவர் வீட்டில் எப்படி இருந்தாரு நம்ம யாரும் வந்து அவரை பார்க்கல. அவர் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி லைஃப் ரன் பண்ணாருன்னு அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வெளியில இருந்து ஒரு நியூஸை பார்த்துட்டு மொத்தமா நம்மளால சொல்ல முடியாது. இப்ப நம்மளே இப்ப பேசுறோம், நம்ம பின்னாடி நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், நம்ம வீட்டுல எப்படி இருக்கோம், சந்தோஷமா இருக்கோமா சோகமா இருக்குமா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒரு நியூஸை வச்சு நம்ம மொத்தமா வந்து அதை வந்து சொல்ல முடியாது. அவங்க ஃபேமிலி இது அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு பர்சனலா அவங்க பார்த்துப்பாங்க. இல்ல பாதிக்காது. அதான் சொல்றேன், அது வந்து அவர் பர்சனல் வேற, நாட்டு விஷயம் வேற. நம்ம வந்து நாட்டுல தப்பு நடக்குதா, நாட்டை வந்து ஒழுங்குபடுத்தணுமா தான் வந்திருக்காரு. நம்ம வந்து அந்த கொள்கைகளை அதுக்கான இதுவை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் வீட்டுல என்ன பண்றாரு, அவர் வீட்டுல பிரியாணி சாப்பிட்றாரா தோசை சாப்பிட்றாரு அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நம்மளுக்காக வந்து நம்ம கூட நின்று பச்சை தண்ணி குடிக்கிறாரா அதுதான் பார்க்கணும். ஆமா, கண்டிப்பா அமைப்பார். இத்தனை பேரை இவ்வளவு கூட பாத்தீங்கல்ல. எங்களுக்கு என்ன திட்டம், எல்லா திட்டமுமே எங்களுக்கு பிடிச்சிருக்குது. பஸ் வந்து ஓசின்னு சொன்ன எங்களுக்கு இப்ப எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீயா விடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட பஸ்ல மட்டும் தான் எங்களால போக முடியும். இப்ப எல்லா பஸ்ஸுமே போக முடியும் எங்களால. எவ்வளவு லாங்ல வேணாலும் போலாம் அப்படின்ற ஒரு வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேட்டு எந்த பஸ் வந்தாலும் நாங்க எங்க இருந்தாலும் எங்கனாலும் போலாம். உமன்ஸுக்கு சேஃப்டி நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஆமா ஆமா, எல்லா வண்டிகள்லயும் போற நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் அந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து அவங்க கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பொண்ணு மட்டும்தான் அந்த பிரச்சனையை சமாளிக்கிற மாதிரி இருக்கு. பஸ்ல எத்தனை பேர் பயணிச்சாலும் அவங்க எழுந்து வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் இல்லை, யாரும் தட்டி கேட்குற மாதிரியும் இல்லை. ஒரு 4 நாள் அந்த பேச்சு ஒரு நியூஸ் மாதிரி பரவுது, ஒரு ட்ரெண்டிங் ஆகுது, அவ்வளோதான், அதோட விட்டுடுறாங்க. இப்போ தளபதி சொன்ன மாதிரி பண்ணுனா அந்த ஸ்பாட்லேயே அதுக்கான பதில் கிடைக்கும், தீர்வும் கிடைக்கும், அந்த பொண்ணுக்கான ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும். அவர் ஒரு நல்ல விஷயமா தான் இதை பண்ணியிருக்கிறாரு. எல்லா அவர் சொன்ன எல்லா ஒரு என்ன சொல்றது அறிக்கையுமே வந்து பெண்களுக்கு நல்ல பயன்பாடு உள்ளதா தான் இருக்கு. இதுவரையும் என்ன அறிக்கை கொடுக்குறாருன்னு கேட்டாங்க. இன்னைக்கு கொடுத்ததே எங்களுக்கு பெரிய அறிக்கை, இதுவே போதும் எங்களுக்கு. ஆனா இன்னும் இருக்குதுன்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. இது எங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? 6 சிலிண்டர்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? 1200 1100ன்னு எங்களுக்கு ஒரு மாசம் கூட அந்த சிலிண்டர் வரமாட்டேங்குது. வீட்டுல 5-6 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது நீங்க 1000 1100னா எங்களுக்கு ஒரு மாசம் கூட அந்த சிலிண்டர் வராது. இப்ப 6 சிலிண்டர் ஃப்ரீன்றப்போ அது எங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். இல்ல 1000 ரூபாய் சிலிண்டர் கொடுத்து அதுல 100 ரூபாய் வந்து மானியம்னாங்க. அந்த மானியம் வந்த மாதிரியும் இல்ல. குடும்ப பெண்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய்னாங்க. கடைசியில கார் இருக்கவங்களுக்கு கிடையாது, வீடு பத்தல இருக்கவங்களுக்கு கிடையாது. அதுல பாதி பேருக்கு இல்லாம ஆக்கி இப்ப எலெக்ஷன் டைம்ல திரும்ப எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் டைம்ல திரும்ப எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஃபார்மை ஃபில்அப் பண்ண வச்சு கொடுக்குறாங்க. இது ஆரம்பத்திலேயே கொடுத்துருக்கலாம். இப்போ எதுக்காக இதை பண்ணணும்? மக்கள் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். யார் ஆட்சிக்கு வந்தா நமக்கு நல்லது நடக்குன்றதை மட்டும் பார்க்கணும். இலவசத்தை இது பண்ணக்கூடாது. ரேஷன்ல போடுறாங்க அந்த அரிசி சாப்பாடு சமைச்சு சாப்பிட முடியுதா?
யாராவது ஒரு மக்கள் அவர் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்களையே சொல்லுங்க. ரேஷனில் போடுற அரிசியை சமைச்சு சாப்பிட முடியுமா? மாடு கூட மோந்து பார்த்துட்டு தான் போகுது. அதை வாங்கிட்டு போய் மாட்டுக்கு தட்டினா கூட மாடு மோந்து பார்த்துட்டு தான் போகுது. தலைவர் வந்தால் மக்களுக்கு நல்ல பயனுள்ள ஆட்சியாக இருக்கும். அவ்வளோதான். அவர் பிடிச்சது எப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை அந்த 1000 ரூபாய் கொடுக்கறது எங்களுக்கு வந்து சில பேருக்கு வருது, சில பேருக்கு வரல. இதனால நிறைய பேருக்கு மன வருத்தம் இருக்கு. நிறைய பேருக்கு அந்த 1000 ரூபான்றது கஷ்டப்படுறவங்களுக்கு வருது, அதே வசதியா இருக்கிறவங்களுக்கும் அந்த வருது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த கஷ்டப்படுறவங்களையே வசதியா இருக்கிறவங்களுக்கு வரதை பார்த்துட்டு கஷ்டப்படுறவங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுங்களா? 1000 ரூபாய் வரல, இது எங்களுக்கு வந்தா எங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ற மாதிரிலாம் அவங்களாம் யோசிக்கிறாங்க. அப்ப எங்களுக்குலாம் அது எப்படி இருக்குன்னா, இப்ப எனக்குமே அந்த 1000 ரூபான்றது வரல. நாங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு வந்து எவ்வளவு யூஸ் ஆகும்? இப்ப தளபதி வந்து 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எல்லாருக்குமே கிடைச்சா அது இன்னும் ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருக்குமே கிடைக்கும். லோன் வந்து இப்போ 25,000 சம்திங் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. அந்த லோன் வந்து 5 lakh வரைக்குமே அவர் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு பிளஸ். எது இல்லாதவங்களுக்கு அது ஒரு பிளஸ். அப்புறம் வந்து கோல்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. குழந்தைங்களுக்கு மீன்ஸ் பார்ன் பேபிஸ்க்கு வந்து அது ஒரு கிட், இந்த இப்போ வராத கிட்ஸ் எல்லாமே ஒரு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பிளஸ். மீன்ஸ் யார் யாருக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயமும் கிடைக்காத எதிர்பார்க்குற ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்கு. இப்போ போய் நம்மளால ஒரு கிராம் கோல்டு கூட வாங்க முடியாத நிலைமையில இருக்கும். ப்ரெக்னன்சி உமன்ஸ்க்கு நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த மீன்ஸ் இதான் நிறைய கொடுத்துருக்காரு அவர். அது எல்லாமே வச்சு பார்த்தோன்னா இது ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஆள் ஒரு சிலர் வருவாங்க. இதெல்லாம் நாங்களும் தானே செஞ்சோம், நாங்களும் ஃப்ரீயாக தானே கொடுக்குறோம், இப்போ இவர் மட்டும் நான் புதுசாக கொடுக்குறேன். அவர் ஃப்ரீயாக கொடுக்கல. கவர்மெண்ட் ஸ்கீமை நாங்கள் ப்ராப்பராக உங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் நாங்கள் சேர்க்குறோம், நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக செய்வோம், அது மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவர் வந்து அந்த ஃப்ரீ கேட்டகரியில் ஒரு மக்கள் இல்லை, ஆல்மோஸ்ட் டிஎம்கே பார்க்குற மாதிரி இவங்க யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு வரைக்கும் பெனிஃபிட்ஸ் தான் எல்லாருக்குமே, ஆல் ஓவர் த பீப்புள், ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே. அரிசி திட்டம் கூட சொல்லியிருந்தாருல, இது சொல்லியிருந்தாரு. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் நல்ல விஷயம், ரொம்பவே நல்ல விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. புரியல. கண்டிப்பா என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் எனக்கு வந்து இப்போ 29 ஆகுது. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் நான் இதுக்காக சண்டை போட்டு நான் ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் ஓட்டர் ஐடியே இவங்க ஏடிஎம்கே டிஎம்கேனால இதனால ஒரு பெனிஃபிட்ஸும் இந்த பாஸ்ட் ஸ்டில் நான் 29 இயர்ஸ்ல எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் நான் எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து பார்த்தது கிடையாது. எல்லாமே வந்து பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் போகுது. ஆனால் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நான் போடுவேன். பிகாஸ் என்னோட ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். நான் தளபதியும் சொல்லுறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே இவர் மட்டும்தான். ஸோ அதனால என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் கண்டிப்பா அவருக்கு போடணும் ரொம்ப ஆசைப்பட்டு ஓட்டர் ஐடி வாங்கி ரெடியா வச்சிருக்கேன். எப்படா அனௌன்ஸ் பண்ணுவாங்க டேட்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். கண்டிப்பா போடுவோம். பர்சனல் விஷயம்ன்றது அவரோட பர்சனல்ங்க. அத நம்ம பேசவே கூடாது. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பர்சனல் இருக்கும். அத வந்து நம்ம பேசக்கூடாது. அது அவங்களோட பர்சனல். இது வந்து அரசியல்னு வந்துட்டப்போ நம்ம அதை பத்தி மட்டும் தான் பேசணுமே தவிர நாட்டு நடப்பு, நாட்டுல என்ன நடக்குது அதை பத்தி மட்டும் தான் பேசணும். அவங்களோட குடும்ப விஷயமோ அதுவோ நம்மளுக்கு தேவையில்லாத கதை. ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு வேற எதுவும் கிடைக்கல. இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் பார்த்தாதான் அவங்க சர்க்கிள்ல எதனா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஏதாவது ஒரு லீட் எடுத்து கொடுக்கணும். யாராவது அவங்க சைட்ல இருக்கவங்களே எதனாவது கமெண்ட் பண்ணுவாங்க. உமன் சைட்ல எதிர்ப்பாங்க. கேர்ள் அவங்க வீட்டு ஒய்ஃப்ஸே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதனா எதிர்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா எதுவுமே நடக்காது. We all stand with தளபதி. அவ்வளவுதான்.